கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு பரிசுத்த வாரமான திங்கட்கிழமையில் எருசலேமிலே தன்னுடைய சீசர்களோடு கடந்து செல்லும் பொழுது அத்திமரத்தை சபித்த செய்தியை குறித்து தியானிப்போமா? மார்க் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலமான போது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாயிலும் அகப்படுமா என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாயிராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை இல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீசர்கள் கேட்டார்கள். எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தை சுற்றி பார்க்கிறார். பின்னர் அவர் என்ன செய்றாரு? பெத்தானியாவுக்கு போறாரு. இயேசு சுவாமி தன்னுடைய சீசர்களோடு கூட பெத்தானியாவுக்கு சென்று அங்கு தங்கிவிட்டு மறுநாளிலே அவர் எருசலேமுக்கு வருகிறார். அவர் வருகிற வழியில அவருக்கு பசி உண்டாகிறது. தூரத்துல பார்க்கிறாரு, அங்க ஒரு அத்தி மரம் நிற்குது. அந்த அத்தி மரம் இலைகளுள்ள மரமாக காணப்படுகிறது. பெரும்பாலும் இலைகளுள்ள மரத்துல கனி இருக்கும். ஆனா அந்த மார்ச் ஏப்ரல் மாதங்கள்ல அத்தி மரம் கனி கொடுக்காது. ஆனா அதுல தட்ஸுங்கிற ஒரு மொக்கு மாதிரியான ஒரு பகுதி காணப்படும். நட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பசியாற்றுவதற்கு பயன்படும். ஆனால் அதற்கு ருசி இருக்காது. ஆண்டவர் அதை அறிந்திருந்தார். அதனால அவர் என்ன செய்யறாரு? அந்த மரத்துக்கிட்ட வாராரு. அதுல ஏதாவது பசியாற்றுவதற்கு பழம் கிடைக்குமான்னு பாக்குறாரு. கொஞ்சமே அவருடைய கண்களுக்கு தெரியவில்லை. உடனே அவர் என்ன செய்யறாரு? அந்த மரத்தை பார்த்து, இனி ஒருவனும் ஒரு காலம் இடத்தில் கனியை புசியாதிருப்பான்னு சொல்றாரு. ஆண்டவர் சபித்த அந்த மரம், அது மறுநாள் அந்த சீசர்களோடு அவனிடம் வர்றாரு. வரும் பொழுது சீசர்கள், ரபி, நீ சபித்த மரம் பட்டு போயிட்டு அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொன்னாலும் அவர் சொன்னது அப்படியே நடக்கும். இதை நாம் உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையில நம்மிடத்துல கனி காணப்படுதா? ஆண்டவர் நம்முடைய சமூகத்துல வரும் பொழுது நற்கனி தரும் பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோமா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பூ உலகத்திலே அவர் நம்மை படைத்ததே அவருக்கு நாம் கனிதரும் பிள்ளைகளாக வாழலாம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழாது ஜீவிப்போமே. ஆனால் ஆண்டவர் எப்படியாக அத்திமரத்தை சபித்தாரோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நற்கனிகள் நாம் பெற முடியாதவர்களாக நாம் துர்புற்று காணப்படுவோம். யோவான் 15:5, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்கிறார். நாம் கனி கொடுக்க வேண்டுமானால் செடியாக அவரிடத்துல, நாம் கொடியாக அவரிடத்துல படர்ந்திருந்து நிலைத்திருந்தால் மாத்திரமே கனிகளை கொடுக்க முடியும். அவரை அன்றி நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அத்திமரத்திலே கனி தேடினார். அதற்கு கனி கிடைக்காத பட்சத்தில் அதை சபித்தார். நம்மிடத்தில் அவர் வந்து நல்ல கனி என் பிள்ளை கொடுக்க மாட்டாளா என்று தேடும் பொழுது நாம் நல்ல கனி கொடாதவளாக காணப்பட்டால் நாம் மறுபட்டு போகிறவர்களா நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்பில்லாத வண்ணம் நின்பொருளாக காணப்படுவோம். மத்தேயு 3:3 இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, மணந்திருப்பதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். 10ஆம் வசனத்துல நல்ல கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம நல்ல கனி கொடுக்கிற மரமாக காணப்படுகிறோமா அல்லது கனியற்ற மரமாக காணப்படுகிறோமா என்று பார்க்க வேண்டும். நல்ல கிரியைகளை நாம் செய்து வந்தால் நல்ல கனி கொடுக்கிற மரமாக காணப்படுவோம். நம்மிடையே எந்த கிரியையும் காணப்படாமல் காணப்படுவோமானால் ஒருவருக்கும் பிரயோஜனமற்று நாம் காணப்படுவோம். லூக்கா 13ஆம் அதிகாரத்துல அவர் ஒரு உண்மையை சொல்லுகிறார். அதாவது ஒரு தன்னுடைய திராட்சை தோட்டத்துல ஒரு அத்தி மரத்தை நட்டு வைக்கிறான். வருஷந்தோறும் வந்து அந்த கனி இருக்கான்னு பார்க்கிறான். அந்த மரத்துல கனியே இல்லை. 3 வருடமாக தொடர்ந்து வந்து பார்த்த பிறகு அவனுடைய வேலைக்காரன்ட்டு சொல்றான், நான் 3 வருடமா இந்த மரத்துல கனி கிடைக்குமான்னு தேடி பார்க்கிறேன். 1 வருஷமும் அது கனி தரல. இனி இந்த மரம் இந்த இடத்தையே அடைச்சுக்கிட்டு இருக்கு, இதை வெட்டி போடு அப்படின்னு சொல்வாரு. அப்ப அந்த வேலைக்காரன் சொல்வான், எஜமானனே வேண்டாம், இந்த 1 வருடம் நம்ம பார்ப்போம்.
இதை சுற்றிலும் நான் வெட்டி எரு போட்டு நான் பராமரிக்கேன். இந்த வருஷம் இது கனிதலைன்னா நம்ம வெட்டி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை வெட்ட விடாமல் பிதாவானவரிடம் இயேசு சுவாமியும் இந்த வருஷம் என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டு விட மாட்டாளா, என் பிள்ளை என்னிடத்துல ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று அநேக கனிகளை தரமாட்டாளா என்று நமக்காக பரிந்து பேசுகிறவராக தான் அவர் காணப்படுகிறார். அதனால நாம கனி குடிக்கிற பிள்ளைகளாக ரட்சிப்பின் வஸ்திரத்தை சுதந்திரித்துக் கொண்டு மற்றவர்களுக்கு நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக காணப்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். சற்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்தித்து பார்ப்போம், செயல்படுவோம். இரண்டாவதாக எருசலேம் தேவாலயத்துக்குள்ள சென்று அதை சுத்திகரிக்கிற ஆண்டவராக காணப்படுகிறார். மார்க் 11:15 அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறாவிக்கிறவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்களே என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். தேவாலயத்துக்குள்ள விற்பனை செய்கிற ஒரு பிசினஸ் ஏரியாவாக மாற்றிவிட்டார்கள். பார்த்த மாத்திரத்துல என்னுடைய வீடு ஜெப வீடு அல்லவா என்று சொல்லி அவர் எல்லாரையும் என்ன செய்கிறார், வாரினால் அடித்து வெளியே அனுப்புகிறார். மாத்திரமல்ல ஆலயத்தை சுத்திகரிக்கவும் செய்கிறார். ஏழை எளியவர்களை உள்ளே வரவிடாமல் இவர்கள் பண ஆதாயத்தின் நிமித்தமாக தேவாலயத்தை கல்லர் குகையாக்கிறீர்களே என்று சொல்லி அவர் அங்கே உபதேசிக்க ஆரம்பித்தார். இதை நாம் காணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் மற்றவர்களை ஆலயத்திற்கு செல்ல விடாமல் தடுக்கிற பிள்ளைகளாக காணப்படுகிறோமா என்று சற்று சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்போம். ஆலய வாஞ்சியுள்ளவனாக, ஆலயத்தை பராமரிக்கிறவனாக, சுத்திகரிக்கிறவனாக காணப்பட ஆண்டவர் விரும்புகிறார். அது நிமித்தமாக தான் பரிசேயர் சதுசேயரை பார்த்து மாயக்காரரே வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போன்று காணப்படுகிறீர்களே என்று அவர் வசைப்படுகிறார். நம்முடைய ஆண்டவர் மனுஷீகத்தில் அவர் வந்ததை நாம் உணர்ந்து கொள்ளும் வண்ணமாக அவருக்கும் கோபதாபங்கள் இருந்தது, பசி இருந்தது, எல்லா உணர்வுகளும் இருந்தது என்பதை நாம் இந்த வசனத்துல பார்க்க முடிகிறது. இந்த அத்திமர உணவை சபித்ததின் மூலமாக நாம் கற்றுக்கொள்வது, ஆண்டவர் நம்மை பார்க்கும் பொழுது நம்மிடத்திலே கனிகள் காணப்படுகிறதா. அன்று வேதக்காரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள், இன்று நாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். அந்த கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா, நம்மிடத்திலே ஆவிக்குரிய கனிகளாகி அந்த 9 கனிகளும் காணப்படுகிறதா என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். கனியற்ற மரமாக இருந்தால் நாம் ஒன்றுக்கும் உதவாத, சாரமற்று போனால் எப்படி அந்த உணவு பதார்த்தங்களை நம்மால் சாப்பிட முடியாமல் போகிறதோ அதுபோல நாம் ஒன்றுக்கும் உதவாதவர்களாக காணப்படுவோம். அதனால் இந்த நாட்களிலாவது இன்றைய ரட்சணை என்றால் இன்றைய அனுக்கிரக காலம் என்று சொல்லப்பட்ட பிரகாரமாக இந்த அத்திமரத்துக்கு சபித்த அந்த வேதனையான சம்பவம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறாத வண்ணம் நாம் நம்மை நிதானித்து பார்ப்போம். ஆண்டவர்தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம்ப்பா. அப்பா உங்களுக்கு பசி உண்டான போது சுவாமி அப்பா கனி கிடைக்குமா என்று நீ பார்க்கும் பொழுது கனியற்று காணப்பட்ட பொழுது அப்பா அதை சபித்து விட்டீரேப்பா. அதே போல நாங்கள் கனியற்ற வாழ்க்கையாயிருந்து எங்களையும் கூட நீ சபித்து விடாத வண்ணம் அப்பா நீர் ஆசீர்வதிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட கனியுள்ள ஜீவியம் செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தானத்தை தாரும் சுவாமி. தகப்பனே என்னை இல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது எங்களுடைய வேத வசனத்தின்படி அப்பா உண்மையே நாங்கள் பற்றி கொண்டு சுவாமி எங்களுடைய வாழ்க்கையில கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாக காணப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் நீ பக்குவப்படுத்தும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் இவைகளும் நல்ல பிதாவே. ஆமென்.